காட்சிகளை வர்ணித்து எழுதுதல். உதாரணம்: காலை காட்சி, கடற்கரை காட்சி; மாலை காட்சி, மலைநாட்டு காட்சிகள்; நிலா காட்சி, சந்திரோதய காட்சி. காட்சிகளை வர்ணித்து எழுதும்போது கவனிக்க வேண்டியவை: காண்பவை: சூரியன் உதித்தல், பறவைகள் பறத்தல், பூக்கள் மலர்தல். கேட்பவை: பறவைகளின் இனிய ஒலி, ஆலய மணி ஓசை. உணர்பவை: தென்றல் காற்று, குளிர்ச்சியை உணர்தல். காலை காட்சி: அதிகாலையில் சூரியன் மெல்ல மெல்ல வழுத்து எழுந்து வருவான். பறவைகள் தனது இனிய குரலில் கீதம் இசைக்கும். வண்டினங்கள் மலர்கள் தோறும் தேனுண்டு மகிழும். தடாகங்களிலே தாமரைகளும் சோலைகளிலே மலர்களும் மலர்ந்திருக்கும். உழவர்கள் தமது தொழிலுக்காக வயலை நாடிச் செல்வார்கள். ஆனிரைகள் மேய்ச்சலுக்காக நிரை நிறையாகச் செல்லும். ஆலயங்களில் மணியோசை. ஊரெல்லாம் கணீர் என்று ஒலிக்கும். மாலை காட்சி: கதிரவன் மேற்கு வானில் தங்கத்தகடு போல் அழகாக தோன்றுவான். வானத்திலே மேகக்கூட்டங்கள் பல வர்ணங்களில் காட்சி தரும். ஓய்வின்றி உழைக்கும் உழைப்பாளிகள் வீடு திரும்புவார்கள். இரை தேடச் சென்ற பறவைகள் தமது இருப்பிடங்களுக்குச் செல்லும். மைதானத்தில் கூடி விளையாடிய சிறுவர்கள் வீடு திரும்புவார்கள். ஒளிப்படம் கட்டுரை. காலம் நிகழ்காலத்தில் எழுத வேண்டும். டோல்பின் மீன் ஒன்று கடலில் இருந்து மேலெழுந்து துள்ளி விளையாடுகின்றது. கடல் நீல நிறத்தில் அழகாக காட்சி தருகின்றது. கடலின் இடையே கற்பாறைகள் குவியலாக காணப்படுகின்றன. கடலின் மறுகரை வானுடன் இணைந்திருப்பது போல் காட்சி தருகின்றது. கடல் நீர் ஒளிப்பட்டு பல பல என மின்னுகின்றது. ஒளிப்படம் கட்டுரை. 3 ஒட்டகச் சிவிங்கிகள் நின்று கொண்டிருக்கு. ஓர் ஒட்டகச் சிவிங்கி தரையில் அமர்ந்து காணப்படுகின்றது. ஒட்டகச் சிவிங்கிகள் மண்ணிறத்துடன் வெள்ளை கோடுகள் நிறைந்தும் காணப்படுகின்றன. ஒட்டகச் சிவிங்கிகளைச் சுற்றி சிறிய கட்டை தூண்கள் வேலியாக அமைக்கப்பட்டுள்ளன. பல வகை தாவரங்கள் பச்சை பசேலென வளர்ந்து காணப்படுகின்றன. ஒளிப்படம் கட்டுரை. 4 வரிக்குதிரைகள் புற்கள் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. வரிக்குதிரைகளைச் சூழ் பல்வேறு நிழல் தரு மரங்கள் காணப்படுகின்றன. நிழல் தரு மரங்களிடையே வரும் சூரிய ஒளி நிலத்தில் விழுகின்றது. இவ்வரிக்குதிரைகளின் உடலில் வெள்ளை மற்றும் கருப்பு வரிகள் காணப்படுகின்றன. காட்சி படம் கட்டுரை 1. காணப்படும் பிராணிகள்: அணில், கொக்கு, மரை, வாத்து, முயல், மான், மரங்குத்தி, கீரி, நரி, ஆந்தை, தவளை. இக்காட்சி மலைப்பிரதேசத்தை அண்டிய இடமாக காணப்படுகின்றது. இங்கு பெரிய கொம்புகளை உடைய மான் ஒன்று சரிந்த மரம் ஒன்றின் மீது நிற்கின்றது. நீர்நிலையில் கொக்கு ஒன்று இரைக்காக காத்திருக்க, மரங்கொத்தி பறவையும் மீனுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. தவளை ஒன்று தாமரை இதழ் மேல் காணப்பட 2 வாத்துக்கள் சோடியாக நீந்துகின்றன. நீர்நிலையில் தாமரை பூக்கள் அழகாக மலர்ந்து காட்சி தருவதுடன் முயலொன்று புற்றறையில் படுத்திருக்கின்றது. அணிலொன்று மரக்கிளையில் காணப்பட, நரியொன்று ஆற்றங்கரை ஓரமாக அமர்ந்திருக்கின்றது. கிராமத்தில் இருக்கும் அப்பாவின் மரணம் சத்தம் எனக்கு நன்றாக கேட்டது. அவ்வில்லத்திலே அம்மா, அக்கா, அண்ணன் ஆகியோர் இருந்தனர். 2 நாட்களுக்கு முன்னர் அப்பா தென்னை மரத்திலிருந்து கீழே விழுந்துவிட்டார். இப்பொழுது எங்களுக்கு எவ்வித வருமானமும் இல்லை. எங்கள் தந்தை குணமடைந்துவிட்டால், சந்தர்ப்பத்திற்கு தகுந்த தந்தை குணமடைந்ததால் அவரை பற்றி பிள்ளையின் மனதில் தோன்றும் எண்ணங்களை 5 சொற்களுக்கு குறையாமல் பொருத்தமான எழுவாய் பயனிலைகளுடன் 6 வாக்கியங்கள் எழுதுக. மீண்டும் எங்கள் வீட்டில் மகிழ்ச்சி பெருகும். அப்பா வழமை போல வேலைக்குச் செல்வார். அதனால் மீண்டும் சந்தோஷமாக வாழ்க்கை வாழலாம். எங்கள் வீட்டில் இப்போதைய துன்பம் இல்லாமல் போகும். அப்பா பாடசாலைக்கு தேவையான புத்தகங்களை வாங்கித் தருவார். அப்பாவிற்கு விரைவில் குணமாக வேண்டும் என இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். ஒரு நாள் சிறுவன் ஒருவன் மாம்பழம் பறிப்பதற்காக ஏறினான். அவன் நன்கு பழுத்த மாம்பழங்களைக் கண்டு ஆசையினாலே வழியே சென்றான். திடீரென அவன் சென்ற கிளை படார் என்று சத்தத்துடன். இதன் பிறகு என்ன நடந்திருக்குமென்று நீங்கள் நினைப்பதை 5 சொற்களுக்கு குறையாமல் எழுவாய் பயனிலைகள் திருத்தமாக அமையுமாறு 6 வாக்கியங்கள் எழுதுக. அவன் ஏறிச் சென்ற கிளை படாரென்று சத்தத்துடன் முறிந்தது. அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. பக்கத்தில் உள்ள கிளையை 2 கைகளாலும் பிடித்துத் தொங்கினான். அந்த முறிந்த கிளை உடைந்து கீழே விழுந்தது.
கிளையில் தொங்கிய சிறுவன் மரத்தின் நடுப்பகுதிக்கு வந்தான். அவன் மனம் படபடவென்று அடித்துக் காணப்பட்டது. அவ்விடத்திலேயே அழுது தேம்பி அலறிய பின் மரத்தின் மேல் இருந்து கீழே இறங்கினான்.